ஆண்டு அறிவித்த திட்டம் இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஜிஓ வெளியிடப்பட்டது தான். சமீபத்தில் ஒருவர் இந்த திட்டம் நிறைவேற்றித் தர இந்த அரசு முன்வரவில்லை என்று அறிவித்தார். ஒரு அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற போது அதற்கான அரசு நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த திட்டத்தின் கோரிக்கை ஏற்று முதல்வர் அவர்கள் அறிவித்த பிறகு அதற்கான எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கப்படுகின்ற அந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளும். அந்த நிதி ஒதுக்கிய பிறகு அதற்கான அரசாணை வெளியிடப்படும். அரசாணை வெளியிடப்பட்ட பிறகு அந்த துறை மூலமாக அதற்கு டெண்டர் கோரப்படும். டெண்டர் கோரியதில் யார் விண்ணப்பிக்கிறார்களோ அதில் குறைவான தொகையில் விண்ணப்பித்தவர்களை ஒப்பந்த புள்ளிக்கு அழைத்து அவரிடத்தில் ஒப்பந்தம் கொடுத்து அந்த பணி துவங்கப்படும். இது ஒரு அரசினுடைய நடைமுறை. அரசினுடைய நடைமுறை எதுவும் தெரியாமல், அரசினுடைய பணி எதுவும் தெரியாமல் வாய்ப்போன போக்கிலே ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்ன குற்றத்திற்கு இன்றைக்கு இந்த அடிக்கோல் விழா ஒரு விடையளிக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது. இதற்கு பிறகாவது பேசுகின்ற செய்தியினுடைய உண்மைத்தன்மையை யார் எழுதி கொடுத்தாலும் அது திருவள்ளுவர் சொன்னது போல அதனோட உண்மைத்தன்மை அறிந்து பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் பேசுகிறவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி முதல்வரையாகட்டும் மற்ற அரசியல் கட்சி தலைவராகட்டும் தொடர்ந்து ஒருமுறை பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசிட்டு அவருடைய தரம் அவ்வளவுதான். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே அவரை சொல்வார்கள் வெள்ளை வியாபாரி என்று. நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தோம். அவர்கள் வெள்ளை வியாபாரம் செய்கிறவங்க கூட மரியாதையாக எல்லாருக்கும் பேசி வியாபாரம் செய்வார்கள். ஆனால் இவர் அதை கூட செய்யாமல் வந்திருப்பார் என்பதுதான் தெரிகிறது. யாரையும் மதிக்கின்ற போக்கு இல்லாமல் மிக துச்சமாக ஒருமையில் பேசுவது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை நாம் பார்க்காத மிக தாழ்வான நிலையாகும். அந்த நிலைக்கு வந்திருக்கின்ற எடப்பாடியை மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள். மலைப்பகுதி